நம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியதான ஒரு முக்கியமான கேள்வி இது. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? எப்போதும் நாம் நம் மனதை நம்பக்கூடாது. அவர் சொல்லுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் நீங்கள் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அதற்காகத்தான் தம்முடைய ஆவியை தேவன் நமக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்தும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளக்கூடாது, எந்த ஊழியக்காரரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது, எந்த வரம் பெற்றவனையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம எல்லாருமே ஏமாற்றுவார்கள். நாம் தேவனை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும்.